ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபிஷியல். கதையும் மருந்தும் அப்படிங்கிற நம்மளுடைய தொடரில் நமக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன கதைகள் மூலிமா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கதையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ராஜா நகர்வலம் வந்துட்டு இருந்தாராம்மா. யானையில் உட்காந்து அவரோட அமைச்சரோடு சேர்ந்து நகர்வலம் வந்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு வியாபாரி சந்தனக்கட்டை விற்றுக்கிட்டு இருந்தாராம்மா. அப்போது அந்த ராஜாவுக்கு அந்த சந்தனக்கட்டை விற்கிற வியாபாரி பார்த்தா கோபமாக வருதாம்மா. இத்தனைக்கும் அந்த வியாபாரியை அந்த ராஜா இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அமைச்சர்கிட்ட சொல்கிறாராம்மா, என்னவோ தெரில, இந்த வியாபாரி பார்த்தாலே எனக்கு ஏதோ ஜென்ம விரோதி மாதிரி தெரியுது, எனக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா இவனை இப்போவே தூக்கில் போட்டுருவேன், அந்தளவுக்கு எனக்கு கோபம் வருது அப்படின்னாராம்மா. அமைச்சர் ராஜா, நீங்களாக இப்படி கோவப்படுறீங்க, நீங்கள் ரொம்ப சாதுவான ஆளாச்சு, அப்புறம் அது இல்லாமல் நம்ம நாட்டு சட்டத்திட்டத்தில் சும்மா தூக்கி ஒருத்தரை தூக்கில் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாராம்மா. இப்போ தெரியுது, ஆனால் எனக்கு என்ன இந்த ஆளை பார்த்தாலே உள்ளேருந்தே பற்றிக்கிட்டு வர மாதிரி ஒரு எரிச்சல் வருது அப்படின்னு சொன்னாராம்மா. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஆளை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கேட்குறாராம்மா. அதுக்கு ராஜா இல்லை, நான் எங்கேயும் பார்த்ததில்ல, அப்புறம் ஏன் உங்களுக்கு அவரை பார்த்தா கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாராம்மா. அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னாராம்மா. சரி, நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறாராம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரும் யானையில் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்களாம்மா. அமைச்சருக்கு ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்குது. அதாவது ஏன் ராஜா அந்த சந்தனக்கட்டை வியாபாரி பார்த்து இத்தனை கோவப்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு, அது என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அந்த அமைச்சர் சாதாரணமான ஒரு நபர் மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வியாபாரிகிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா வியாபாரமெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சந்தனக்கட்டை வியாபாரி, போயிட்டுருக்குங்க, ஏதோ டெய்லி பொழப்பு ஓடிட்டு இருக்குது, ஆனால் பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, சின்ன சின்ன மாதிரி 1-2 கட்டணை தான் வாங்கி போயிட்டுருக்காங்க, ஏன்னா சந்தனக்கட்டை காஸ்ட்லி, அதனால் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. உனக்கு பெரிய பிஸ்னஸ் அப்படின்னா எதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 சந்தன கட்டையை ஒன்றா பெரிய கட்டையை கொண்டு போனால் அதுதான் எனக்கு பெரிய பிஸ்னஸ். சரி, அது எதுக்காக கொண்டு போவாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சிதை தீ மூட்டுறதுக்காக கட்டையில் வச்சு கொண்டு போவாங்க. ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதாரண ஆட்கள் இறந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சந்தனக்கட்டையில் வச்சு யாரும் எரிக்க மாட்டாங்க. ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்லது ரொம்ப பணக்காரங்க யாராவது இறந்தால் தான் எனக்கு சந்தனக்கட்டையை அவங்க 30-40 கட்டையாக வாங்கிட்டு போவாங்க. அதுதான் எனக்கு பெரிய பிஸ்னஸ். அதனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நாட்டோட ராஜா செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு பெரிய பிஸ்னஸ் கிடச்சிரும். ஸோ நான் எப்படா பெரிய பிஸ்னஸ் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கிட்ட அந்த வியாபாரி சொல்கிறாராம். அமைச்சருக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. இவன் ராஜா எப்படா சாவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் மனசில், அதனால தான் அந்த தாட்ஸ் தான் அந்த தாட் ப்ராசஸ் தான் ராஜா இவரை நேரில் பார்க்கும்போது அவ்வளோ எரிச்சல் அவர் கிளப்பி விட்டுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். சரி, இது தொடர வேண்டாம், இது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காசு கொடுத்து ஒரு சந்தனக்கட்டையை வாங்கிட்டு ராஜா கிட்டே போய், ராஜா இப்படி நேற்றுக்கு நம்ம ஒரு வியாபாரி பார்த்தோம் இல்லையா, அவர் உங்களுக்கு ஒரு சந்தனக்கட்டையை கிஃப்டாக அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ராஜா அடடா, இவ்வளோ நல்ல ஆளாக இருக்கிறானே, நம்ம தான் அவனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சந்தன வியாபாரியை கூட்டிகிட்டு வா, நம்ம ஒரு விருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அமைச்சர் போய் அந்த சந்தன வியாபாரிகிட்ட, நீ எந்த ராஜா சாகணும்னு நினச்சிட்ருக்கிறியோ அந்த ராஜா உன்னை ஒரு விருந்து கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சந்தன வியாபாரி விருந்துக்கு போகிறான். விருந்து ரொம்ப ஜோராக அவர் அரசரை நடத்தி கொடுக்குறாரு. அதை பார்த்தவொன்னே அந்த சந்தன வியாபாரிக்கு மன குளிர்ந்துருது. ஸோ இவ்வளோ நல்ல மனசு இருக்கிற ராஜாவாக நம்ம சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லை இவர் வாழணும், நமக்கு தொழில் எப்படியாவது ஒரு இடத்துல வந்துடும், நமக்கு கிடைக்க வேண்டிய காசு கடவுள் எப்படியுமே கொடுத்துருவாரு, நம்ம இவர் சாகணுங்கிற நினப்பை கைவிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாழ்க்கிறாரு. ஸோ அந்த பாசிட்டிவ் தாட் ராஜாவுக்கும் போகுது. ராஜாவோட பாசிட்டிவ் தாட், இந்த வியாபாரி நல்லவருங்கிற அந்த பாசிட்டிவ் தாட்டும் வியாபாரிக்கும் போகுது. இந்த கதையின் மூலிமா நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தர் மேலே நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷனும் ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியனும் வச்சுருந்தோம் அப்படின்னா, அதே நெகட்டிவ் இம்ப்ரெஷனும் ஒப்பீனியனும் தான் அவங்களும் நம்ம மேலே வச்சுருப்பாங்க. அதே தான், நம்ம ஒருத்தர் மேலே பாசிட்டிவ் இம்ப்ரெஷனும் பாசிட்டிவான அபிப்பிராயமும் வச்சுருந்தோம்னா அவங்களும் அதே மாதிரி பாசிட்டிவான இம்ப்ரெஷனும் பாசிட்டிவான அபிப்பிராயமும் தான் வச்சுருப்பாங்க. சரி, இப்போது இந்த மாதிரி நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் ஆர் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மருத்துவத்துறையில் எப்படி உபயோகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நோசிபோ. அது என்ன சார் நோசிபோ? நோசிபோ அப்படிங்கிறது என்னென்னா, உடலுக்கு எந்த தீங்கும் தராத ஒரு பொருளை இது உனக்கு தீங்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதை அந்த பேஷண்ட்டும் நம்பி அதை சாப்பிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் உடலுக்கு தீங்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு மருந்தை நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தலைவலி சைடு எஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மருந்து உண்மையிலுமே சைடு எஃபெக்டை உண்டு பண்ணாத மருந்தாக இருந்தாலும் அல்லது அந்த மருந்தே இல்லாமல் சாதாரண சக்கரை மாத்திரையாவோ அல்லது ஸ்டார்ச் மாத்திரையாவோ ஒரு பிளாசிபோவாவோ இருந்தாலும் அது கண்டிப்பாக தலைவலி அப்படிங்கிற அந்த சைடு எஃபெக்டை உண்டு பண்ணும். இதைத்தான் நம்ம நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது தர எஃபெக்ட். அதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பேசியிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க ஐலிங்கை கிளிக் பண்ணி அந்த பிளாசிபோ எஃபெக்ட்டுக்குள்ள வீடியோவை பாருங்கள். இந்த நோசிபோ எஃபெக்ட் பிளாசிபோ எஃபெக்டை விட ரொம்ப டேஞ்சரஸான ஒரு எஃபெக்ட். இந்த நோசிபோ எஃபெக்டை தான் விச் கிராஃப்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நோசிபோ எஃபெக்ட் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு பாதிப்பை உண்டு பண்ணணும்னா, நோசிபோ எஃபெக்டின் மூலிமா ஒருத்தருக்கு வாமிட்டிங் வரலாம், டிசீனஸ் வரலாம், கை கால் வலி வரலாம், இதில் ஆரம்பித்து டெத் வரைக்கும் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அதாவது பிளாசிபோ எஃபெக்ட் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குமோ அந்த அளவுக்கு நோசிபோ எஃபெக்ட் அதை விட பல மடங்கு நெகட்டிவாக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு மருந்து சாப்பிடும்போது அதில் சைடு எஃபெக்ட் தான் ஜாஸ்தி, சைடு எஃபெக்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிரதானமாக நம்ம யோசிச்சு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மருந்து கண்டிப்பாக சைடு எஃபெக்டை தான் கொடுக்கும், டிசைட் எஃபெக்டை அவ்வளோக்கா கொடுக்காது. ஸோ இந்த நோசிபோ எஃபெக்ட் பிளாசிபோ எஃபெக்டை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு எஃபெக்ட். அதனால் எந்த மருந்து சாப்பிடும் போதுமே நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பிளாசிபோ எஃபெக்டோட மருந்து சாப்பிட பழகிக்கணும். இந்த நோசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மருந்து பொருள் அல்லாத, அதாவது உண்மையிலுமே அது கெடுதல் தரக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லாத ஒரு மருந்து பொருள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது கெடுதல் தரக்கூடிய பொருளாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இந்த நோசிபோ எஃபெக்டில் இருந்து நம்ம கூடுமான வரைக்கும் விலகி இருப்போம். என்ன வியூவர்ஸ், இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஷேரிங் இன்ஃபர்மேஷன்.